லாஸ்ட் வீக் ஜோதிகா மேம் நடிச்ச ஒரு வெப் சீரிஸ்க்காக பாலிவுட்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதுல சவுத் இந்தியன் சினிமாவை பத்தி தப்பா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு போல பொழந்துட்டாங்க. ஆக்சுவலா அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, சவுத் இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆண் ஆதிக்கம் அதிகமா இருக்கு, அதாவது ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி கதை தான் வருது, பெண்களுக்கான கதைகள் வந்து அங்க ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி ஜோதிகா மேம் சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையான ஃபேக்ட் என்னன்னா, தமிழ்ல நல்ல பெண்களுக்கான கதையை எடுத்த ஒரு நல்ல ஆக்டர் யாருன்னா ஜோதிகா மேம் தான். ஆனா அவங்களே இப்படி சொன்னது ஓகே, அப்ப அவங்க அடிபட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு டவுட், நீங்க அப்படி யோசிச்சுட்டு பாலிவுட்ல போய் எந்த மாதிரி சீரிஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு போய் பார்த்தா, பெண்கள் எல்லாம் சேர்ந்து கஞ்சா விற்கலாம், பெண்கள் எல்லாம் சேர்ந்து சிகரெட் குடிக்கலாம், பெண்கள் எல்லாம் சேர்ந்து போதைப் பொருளை தயாரிக்கலாம், இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் மட்டும் போதைப் பொருளை வச்சு கதை எடுக்கலாம், நாங்களாம் வச்சு கதை எடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஜோதிகா மேம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க போல. பட் ஒன்னே ஒன்னு சொல்லிக்க விருப்பப்படுறேன், ஆண் அந்த போதைப் பொருள் வித்தாலும் தப்பு, பெண் அந்த போதைப் பொருளை வித்தாலும் தப்பு. உங்களோட காற்றின் மொழி படத்தெல்லாம் நான் இப்ப போட்டா கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணலாமா?